அந்த மவுண்டெயின்ஸ் தாங்க போக போகிறோம் இன்றைக்கி. இதுதாங்க வாக்கிங் சைக்கு 100 rupees அங்கே ட்ரெக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவம் அந்த குதிரை கஷ்டப்படுதுங்க. காலில் வேறு எனக்கு அடிபட்டிருக்கு. My favorite actor is Talabadi Vijay. Really? Wow! Guys, இங்கே பாருங்க. So finally we reached first spot and this looks so beautiful. Oh, we are in Tiger Nest. See, he is smiling and crying. That's the difference between guide and tourist. So guys, பாருங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு காட்டுறக்காண்டி இந்த இடத்த ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹலோ கைஸ், குட் மார்னிங். டே 6 ஆஃப் பூட்டான் ட்ரிப். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்களேன், ஏர்லி மார்னிங் 6:30. இந்த வியூவை மட்டும் பாருங்கள், செம்ம மிஸ்டியாக இருக்குது. அந்த மவுண்டெயின்ஸ் தாங்க போக போகிறோம் இன்றைக்கி. சரி, நம்ம கிளம்பி ட்ரெக்கிங் போகலாமா இன்றைக்கி? இன்றைக்கி ஒரு சூப்பர் ட்ரக் பார்க்கலாம். ஹலோ கைஸ், ஸோ ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ ஆன் தி வேல இருக்கிறோம். ஹோட்டலில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ ஒரு 30 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். போய் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குதுன்னு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கிளைமேட் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது, சில்லாக இருக்குது, கொஞ்சம் குளிர தான் செய்யுது. ஸோ எல்லாம் ஜர்க்கின்னு ஜாக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் வரதாக இருந்தால் இந்த ட்ரெக்கிங்கு. ஏன்னா ஏர்லி மார்னிங் போகிறனால குளிரும். ஸோ நாங்கள் ஏன் ஏர்லி மார்னிங் போகிறோன்னா ரொம்பவே இதாக இருக்கும், கூட்டமாக இருக்கும் போக போக. ஸோ ஏர்லி மார்னிங் போயிட்டிங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வெயில் அடிக்காது, வர்றதுக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். ஸோ இது வந்து ஒரு 6 hours ட்ரக்கு. ஸோ எவ்வளோ தூரம் சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் கூட்டம் இருக்காது, அண்ட் தென் உங்களுக்கு வந்து வெயில் அடிக்காது மத்தியானம். ஸோ எவ்வளோ தூரம் சீக்கிரமாக போகிறீங்கன்னா அவ்வளோ தூரம் நல்லது. நாங்கள் இப்போ 6:30 கிளம்பிட்டோம் இந்த ட்ரக்குக்கு. ஸோ தட் நம்ம சீக்கிரமாகவே ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஸோ இது வந்து ஒரு 6 hours ட்ரக்கு. ஸோ 6 hours ட்ரக்குனால் நம்ம ஒரு 8க்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 2க்கு 1 o'clock முடிச்சுட்டு வந்துடலாம். அண்டு கிளைமேட்டுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வர இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸுக்கு. இங்கே பாருங்களேன், இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 1000 per person. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரக்கு, ஒரு பெரிய ட்ரக்கு. ஸோ வாக்கிங் ஸ்டிக் வாங்கலாம்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் வாக்கிங் ஸ்டிக். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு மச் இஸ் தட்? இதுதாங்க வாக்கிங் ஸ்டிக், 100 rupees அங்கே ட்ரெக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த வியூவை பாருங்களேன், மேலே ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்குது. அங்கே தாங்க போக போகிறோம். இங்கே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இங்கே ஹார்ஸ்லேருந்து கூட கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக போக முடியாது, பட் ஆஃப் வே தான் போக முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏற முடியாதுன்னு நினச்சிங்கன்னா. ஸ்டீப்பாக தாங்க இருக்குது, கொஞ்சம் ஃபுல்லாகவே ஸ்டீப்பாக தான் இருக்குது. இப்பயே ஃபீல் ஆகுது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸின்னு. ஃபைனலி தி மூமெண்ட் ஹஸ் கம். உங்கள் ஃபிட்னஸை டெஸ்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு இதில் தாங்க தெரிய போகுது. செம்ம சில்லுன்னு இருக்கு. கைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டர் பிரேக்.
பாருங்கள் நேச்சுரலாகவே தண்ணி வருது, அப்படியே குடிச்சிட்டு நம்ம போகலாம். ஸோ கைஸ் ஆஃப்வே வந்துட்டோம். இதுதாங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இந்த ஸ்டீப்ஸை பாருங்களேன், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் மெதுவாக போகலாம், ஸோ தட் கொஞ்சம் ப்ரீத்திங்க்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நிறைய பேர் வராங்க, இந்தியன்ஸ் ட்ரெக் பண்ணுறாங்க, மோஸ்ட்டாக நார்த் இந்தியன்ஸ் தான் வராங்க. ராக்கி மோட் ஆன். நான் வாட்சில் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்கேன், போயிட்டு எவ்வளோ காட்டுதுன்னு சொல்லி பார்ப்போம். கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். யா இங்கே பாருங்க கைஸ், எப்படி போகுது பாருங்கள் ரூட்டு, ஸ்டீப்பாக அப்படியே மேலே ஏறுது. வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் யூ வில் வாட்ச் ஃப்ரம் ஹியர்? So yes, we also watch. We are very much fond of South Indian movies. So Wow. my favorite actor is Talabadi Vijay. ரியலி? வாவ் கைஸ், இங்கே பாருங்க, விஜய்க்கு இங்கேயும் ஃபேன்ஸ் இருக்குங்க, இங்கேயும் வாட்ச் பண்ணுறாங்க. அண்ட் டு யூ நோ விஜய் ஹஸ் பிகம் சிஎம்? Yes, we are aware of. வாவ், இங்கே பாருங்கள், இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் தட் ஃப்ரம் பூட்டான் வி காட் ஃபேன் ஃபார் தளபதி விஜய். தட்ஸ் கிரேட். I also watch Bollywood, but at the same time I also watch South Indian movies, which is very entertaining, which is very romantic, which is very entertaining in terms of action. வாவ், யா, he is the best in action, Vijay. So yes, Vijay of course, and at the same time I also like Allu Arjun. Oh, okay. But most of all, so Vijay. So Allu Arjun, you watched Pushpa, va? Yes, because of that Pushpa. We like it. இங்கே பாதி பேர் இந்தியன் மூவிஸ் தே ஆர் ஃபாலோயிங், எஸ்பெஷலி சவுத் இண்டியன் மூவிஸ். எனக்கு இது தெரியாது, நான் சும்மா ரேண்டமாக தான் கேட்டேன் ஃபேன் என்னென்னு. பட் தே ஆர் எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் விஜய். இங்கேயுமே தளபதிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஹார்ஸில் கூட கூப்பிட்டு போகிறாங்க. So you can go in horse also. Till halfway 1400 அங்கே மேலே கூட்டு போகிறதுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் தான் ட்ரெக்கிங் பண்ணணும். ஸோ ரிட்டனுக்கு வந்து நாட் அலோடான், பிகாஸ் குதிரை வந்து கீழே போகும்போது கொஞ்சம் சறுக்கிட்டு போயிடும். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காண்டி ரிட்டனுக்கு நாட் அலோட். பட் போகும்போது யூ கேன் ஆப்ட் திஸ் ரைட், 1400 rupees per person. ஸோ கைஸ் கொஞ்சம் ட்ரிசில் ஆகுது. இந்த வியூவை பாருங்களேன், இந்த வியூ செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே மிஸ்டியாக இருக்குது பாருங்கள், அந்த சைடு ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே மிஸ்டி, லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி கிராஸ்ட் ஆஃப் வே. It's been like 35 minutes we have been trekking and 1.18 kilometers. நினச்சதை விட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நிறையா வயசானவங்களும் வராங்க, பட் கஷ்டப்பட்டு வராங்க. இது மேலே ரீச் ஆகிறதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நான் மேலே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும்னு. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது வந்து ஃபிட்னஸ்லேயே இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் பண்ணுறது. கொஞ்சமாச்சு நீங்கள் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணணும், ஆக்டிவிட்டியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், டூ சம் ஸ்டெப்ஸ், கார்டியோஸ், அப்படிலாம் எந்த ஆக்டிவிட்டியுமே நீங்கள் பண்ணலைன்னா, இது நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் வந்தீங்கன்னா கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணியே ஏறுறதே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் ஏறுறோம், அந்த ப்ராக்டிஸ்லாம் இருந்து. பட் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணாமல் if you are going to do, then it's going to be tough for you. பாவம் அந்த குதிரை கஷ்டப்படுதுங்க, மேலே ஏற முடியல. அது ஆனால் பார்க்கவே பயமாக இருக்குது. அது கீழே விழுந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு, அதுக்கு நடந்தே வந்துடலாம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா நடந்தே வாங்குங்க, குதிரைலாம் ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா
அது பார்க்கவே ரிஸ்கியாக இருக்குது, அதுவுமே பாவமாக இருக்குது. அதனால் ஏறக்கூட முடியல, கஷ்டப்பட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குச்சி வந்து நல்லா உதவுது அப்பப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ குச்சி இல்லாமலாம் கஷ்டம். ஸோ நீங்கள் கைஸ் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் ஆச்சு. ஸோ அதனால் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரெயின் கோட் போட்டாச்சு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா ரெயின் கோட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் ORS எடுத்துக்கோங்க, எலக்ட்ரால்ஸ், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தரும். ஸோ எதுவுமே எடுக்காமல் வந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா சிச்சுவேஷனுக்கும் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப வெயிட்டாக எடுத்துகிட்டு வராதிங்க, ஏன்னா தூக்குறது கஷ்டம். பட் இந்த ஐட்டம்ஸ்லாம் எசென்ஷியல்ஸ். ட்ரக்கிங் ஷூ, ரெயின் ஜாக்கெட், ஏன்னா மவுண்டனில் எப்போ மழை வரும் அதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஆஃபே முக்கால்வாசி மேலே வந்துட்டோம். பார்ப்போம். ஸோ ஃபார் ஸோ குட். மேலே போய்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ட்ரெக்கிங் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு. ஸோ நீங்கள் எங்கே ஃபிட்டாக இருக்கும் போதே இந்த மாதிரி ட்ரெக்கிங்கு, மவுண்டைன் கிளைம்பிங் இதெல்லாம் முடிச்சிடுங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா உடம்பு ஒத்துழைக்காது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பேக் வேறு வெயிட்டாக இருக்குதுங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெயிட்னால். அண்ட் தென் காலில் வேறு எனக்கு அடிபட்டிருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தோம். இதில் கொஞ்சம் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க, இது வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங், இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் நம்ம வந்து 2.11 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 2.11 கிலோமீட்டர்ஸ் மவுண்டெயினில் வந்து பெரிய விஷயங்க அது. ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் வி ஆல்மோஸ்ட் ரீச்ட் கஃபே. தெரியுது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஸ்பாட் போல். தேர் இஸ் எ சேயிங் லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல், அந்த மாதிரி தாங்க இருக்குங்க. ஸோ இங்கே கொஞ்சம் குட்டி பிரேக்கை போட்டு அப்புறம் தென் வில் ரீஸ்டார்ட். ஸோ டைம் வந்து 8:30. ஸோ பியூட்டிஃபுல். இதுக்கு தாங்க ட்ரக் பண்ணி வர்றதே ஒரு இது, இந்த அழகாக ரசிக்க தான். ஸோ ஃபைனலி வி ரீச் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் அண்ட் திஸ் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ கைஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல்லேருந்தே பேக் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ஆஃபேல இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ ப்ரெட்டு, அப்புறம் ஒரு ஸ்வீட்டு, ஒரு எக்கு, அப்புறம் ஒரு பனானா அண்ட் தென் ஒரு ஜூஸ். ஸோ இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட் பிரேக். ஸோ நீங்கள் ஹோட்டல்லையே சொன்னீங்கன்னா அவங்களே காலைல பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மிடில் ஆஃப் தி வேயில் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலாம். பாருங்கள், இந்த வியூவோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கும் போதே பாருங்கள் வியூ கிளியர் ஆயிடுச்சு. இந்த வியூ அப்படியே மேலே இங்கேருந்து பாருங்களேன், டைகர் நெஸ்ட்டு தெரியுது பாருங்கள், அங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் செகண்ட் ஹாஃப் போக போகிறோம். செம்மையாக இருக்குதுங்க. ஸோ கைஸ் இதுதான் கஃபே. உள்ளே வந்தீங்கன்னா கஃபே ரொம்பவே காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்நாக்ஸு, ஜூஸஸ்ஸு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். நாங்கள் ஒரு கோக் ப்ரைஸ் பார்த்தோம், வாங்கினோம். ஒரு கோக்கே வந்துட்டு 206 அது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, இல்லை இங்கே வந்து கஃபே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது எல்லாமே. நாங்களே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அந்த தென் மூவ் ஆகும் லைட்டாக.
So guys, we have a subscriber from Bhutan, and he is our guide, and he has just subscribed. Do subscribe on this channel, and I wish so many videos are on the line. Yeah, okay, sure. Thank Okay. you. I'm looking forward to seeing this video, okay? Yeah, sure. Thank you. Later. So guys, second half start பண்ணிட்டோம். After short break, climb பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீப்பாக இருக்க போது சாப்பிட்டுட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கைஸ் பாருங்கள், கஷ்டப்பட்டு உங்களுக்கு காட்டுறக்காண்டி இந்த இடத்த ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோவா வீடியோ இல்லைங்க யூடியூப்பில் ட்ரெக்கிங். நான் பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு, எல்லோரும் போயிட்டு வந்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரியலாக எவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவல் என்ன கொண்டு வரணும் அதெல்லாம் ரியலாக காட்டலை அவ்வளோவா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து புரியும் இது போகலாமா வேணாமா. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைஸ் இங்கே வந்தீங்கன்னா வாட்டர் பிரேக் இது. ஸோ இங்கே வந்து அப்படியே ஃப்ரெஷ் வாட்டர் அப்படியே குடிச்சிக்கலாம். இது பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் வாட்டர். ஒன் ஆஃப் தி பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ கைஸ் இங்கே பாருங்களேன், ரீச் ஆக போகிறோம். ஐயோ இங்கே பாருங்கள் எப்படி கட்டியிருக்குன்னு. அப்படியே கீழே மலைங்க, நேச்சுரலாக அப்படியே வந்து மேலே கட்டியிருக்காங்க. எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரில, ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் கஷ்டப்பட்டு மக்கள் வந்து பார்க்குறாங்க இங்கே. ஸோ கைஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க இங்கே. பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், இதுதான் சவுண்டு கேட்குது. He is smiling and crying. That's the difference between guide and tourist. As you can notice, not even a single drop of sweat. Yeah. I'm feeling cold. Very This is the... How many times you are climbing up? Numbers? twice or thrice. Okay. A few moments later. So guys, finally reach ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போனோம். உள்ளே போகிறதுக்கு வந்து கேமரா, மொபைலு, ஈவன் சன்கிளாஸஸ், வாட்டர் பாட்டில் எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ உள்ளே டோக்கன் இருக்குது. ஸோ பேக்கெல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு ப்ளெயினாக தான் உள்ளே போனோம். ஸோ உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கெல்லாம் எல்லாம் நிறைய பேர் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதாங்க மேலே. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மானஸ்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இதோட பிளேசஸ், அந்த சிக்னிஃபிகன்ஸ் நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ கைஸ் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஐ திங்க் இட் வில் அகெயின் டேக் 3 hours. கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ லைட்டாக ட்ரிஸில் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ரெயின் கோட்லாம் போட்டோம். ஸோ இதோட ஸ்டோரி என்னென்னா, ஏதோ டைகருங்கிறது வந்து ஃபீமேல் டைகரான். ஸோ ஒரு காட் வந்து ஃபீமேல் டைகரில் வந்து இங்கே வந்து இது பண்ணி ப்ளெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் டைகர் நெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு 8 டெம்பிள் வேறு இருக்குது. ஸோ அதுக்கு தான் வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே இறங்கணும். கீழே வந்துட்டு ஒன்றுமே டஃப்பாக இருக்க போகுது. மேலே ஏறுறது கொஞ்சம் ஈஸி, பட் கீழே இறங்குறது வந்து டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2 hours later. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம கீழே ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா 17,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன். அண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து 10.9 கிலோமீட்டர்ஸ், கேலரிஸ் 294 கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக எடுத்திங்கன்னா ஒரு 7 hours ஆச்சு.
ஸோ இது வந்து மாட்ரேட் ட்ரக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு கீழே வர்றது தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஃபுட்டு இறங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டிக் இல்லாமல் நீங்கள் வராதீங்க, ஸ்டிக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே மாட்ரேட்டான ட்ரக்கு. கொஞ்சம் பெரியவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து காலை பார்க்கலாம், எங்கள் காலை எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே அடிபட்டு இருந்துச்சு. பட் அதோட நடந்து வந்ததில் இப்போ கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த நெகம் வந்து பிஞ்சிருச்சு. நெகம் பிஞ்சு அதை ஒட்டி வச்சு 6 ஹவர்ஸ் ட்ரக் பண்ணி கீழே வந்திருக்கோம். செம்மையாக பெயின் இருந்துச்சு, பட் மேனேஜ் பண்ணி வந்தாச்சு. ஸோ உங்கள் மனசில் வில்லு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். See you in next video.